ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள மத்திய அரசின் தொல்லியல் துறையால் தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்ப்போம். பட்டணம் மருதூர் தூத்துக்குடி மாவட்டம், கரிவலம் வந்தநல்லூர் தென்காசி மாவட்டம், மணிக்கொல்லை கடலூர் மாவட்டம், ஆதிச்சனூர் விழுப்புரம் மாவட்டம், வெள்ளலூர் கோவை மாவட்டம், தெலுங்கனூர் சேலம் மாவட்டம், கீழடி சிவகங்கை மாவட்டம். இப்போ கீழடியில் பார்த்திங்கன்னா 11ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி நடத்துறதுக்கு மத்திய அரசின் தொல்லியல் துறை பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த அகழ்வாய்வில் தர்பீடோ குடுவை வடிவ பானை ஓடுகள் கிடைத்துள்ளன அப்படின்னா வெம்பக்கோட்டை. ஸோ இது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த அகழ்வாய்வின் மூலமாக என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா வெம்பக்கோட்டையில் இருக்கக்கூடிய வைப்பாற்றங்கரையில் வாணிபம் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த தர்பீடோ குடுவையில் பார்த்திங்கன்னா ரோமானிய மத்திய கிழக்கு பகுதிகளிலிருந்து ஆலிவ் எண்ணெய் மற்றும் ஒயின் போன்ற பொருட்கள் எடுத்து வர பயன்பட்டது அப்படின்றது சொல்லப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், முற்கால சோழ வம்சத்தைச் சேர்ந்த சிற்பம் மற்றும் இரண்டு கல்வெட்டுகள் எந்த அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? முசிறி. ஸோ இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருச்சி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ காவிரி ஆற்றங்கரை பக்கத்தில் இந்த சிற்பங்களும் கல்வெட்டுகளும் கண்டெடுத்திருக்காங்க. ஸோ இது கிபி 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி மோர் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.